வாட் வாவ். ஏப்பா என்ன செய்கிறேன் இன்னைக்கு வந்து சாம்பார் சாதமும் முருங்கைக்கீரை பொரியலும். அதுதான் முருங்கைக்கீரை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ரெசிபி சமைக்கிறது சொல்லி கூட தரப்போம். ஈஸி, இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ரெசிபி சொல்லி தரப்போறியா? ரெசிபி சொல்லி தரப்போகிறேன். ஓகே, முருங்கைக்கீரை பொரியல் சொல்லி தரப்போகிறேன். சாம்பார் சாதம் அப்படியே ரேண்டமாக எடுத்துக்கோ. ஏற்கனவே நம்ம வீடியோவில் சாம்பார் சாதம் இருக்குது, 1 pot ரைஸு. இப்போ நம்ம செய்யறது அப்படியே எடுத்துக்கோ. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் மம்மி உனக்கு கிஃப்ட்டு. கண்ணாடி ஜாரா? கண்ணாடி தாரா? அப்படிதான் போட்டுது ட்ராயிங்கு. இது அப்படிதான். ஏய், எப்பட்றா இது? சூப்பராக இருக்கு. என்னது இது? முடியாது. ஓ, இப்படி போடணுமா? இப்படி வச்சுக்கோ. இப்படி காசு பண்ணும். டெய்லி உங்கள் அப்பா நீயும் சேர்ந்து இருக்கிறதெல்லாம் பர்ஸில் இதெல்லாம் இடத்துல போட்டு போங்க. கலெக்ஷன் பாக்ஸ் இல்லைம்மா இது, முடியாது. நீ சேர்த்து வை. நல்லா இருக்குல்ல இந்த ஃபோட்டோ? நல்லா காற்றுல. மம்மி கிஃப்ட்டு பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கு. 1 லட்சம் ரூபாய் சேர்க்குற பாக்ஸ். 1 லட்ச ரூபாய் சேர்க்குற பாக்ஸ் எப்படி போடணும்? 50 50 100 100 போடணுமா? போட்டிருக்க அமௌண்ட்டு டெய்லி சேர்க்கணும். அப்படியா? அதில் டிக் பண்ணிட்டே வரலாம், ஸ்க்ராட்ச் பண்ணிட்டே வரலாம். ஓகே ஓகே ஓகே. இதை நம்ம ஸ்டுடியோவில் சேல்ஸ் பண்ணுறோம். வாங்கி கொடுத்தேன்னு நினச்சேன் அவனுக்கு. ஆமாம், இந்த மாதிரி அவங்க ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ அவங்களுக்கு விருப்பமோ அந்த சைஸ் போட்டு வச்சுக்கலாம் இல்லை? ஃபேமிலி ஃபோட்டோ. நீ மைசூர் பேலஸை வாங்கணும்னு சிம்பாலிக்காக கொடுத்துருக்கேன் சேர்த்து வச்சு. மைசூர் பேலஸை நான்? ஆமாம், மைசூர் பேலஸில் இருக்கிற ராஜாவே இல்லை அங்கே. நான் போய் எங்கே வாங்குறேன்? ராஜாங்களுக்குலாம் தனியாக இது வீடு கொடுத்துருப்பாங்கல்ல, அரண்மனை மாதிரி. என்ன குக்கர் காய்டு? குக்கர் காய்டு. சாம்பார் சாதம் தாளிக்க போகிறேன். இப்போ தான் வச்சேன் குக்கர், இப்போ தான் பற்ற வச்சேன். கடலை எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், கட்டி பெருங்காயம் ஒரு 2 துண்டு, குட்டி துண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட போகிறேன் தாளிக்கிறதுக்கு. கட் பண்ண வெங்காயம் பாதி பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதக்கிடலாம். அப்படியே 3 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணது அதையும் போட்டுடலாம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணது அதையும் போட்டுடலாம். இது நல்லா ஒன்றா சேர்ந்து வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறி போட்டுடலாம். இதில் வந்து 5 காய்கறி கட் பண்ணி வச்சுக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், 5 காய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அது போட்டுக்கலாம். இது எல்லாமே ஒன்று ஒன்று போட்டிருக்கேன். ஒரு குட்டி முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இல்லை அவரைக்காய், ஒரே ஒரு குட்டி கேரட், காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். 1 1/2. இப்போ குழம்பு மிளகாத்தூள் இது 1 ஸ்பூன். மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளோதான், தேவையான பொருள் போட்டாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கிளாஸில் ஒரு பருப்பு எடுத்திருக்கேன், 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசியை ஊற வச்சுருக்கேன், பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இப்போ 6 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். 1 2 3 4 5 6. இப்போ இந்த காயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை அப்படியே கலந்து விட்டுடலாம். இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும். ஒரு மூடி போட தேவையில்லை, சும்மா சாதா ஒரு மூடி போட்டு
கொதிக்கிற வரைக்கும் விட்டுட்டு கொஞ்சமாக புளி, இது என்ன ஒரே ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே கரைச்சிடலாம். இன்னும் முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டிருக்கோம். இது இப்போ நம்ம ஒரு சின்ன துண்டு புளியை போட்டால் தான் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த புளி. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா கொதிக்குது. கொதிச்சா போதும், ஏன்னா காய் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. பருப்பும் அரிசியும் வேகிறதுக்குள்ளே காயம் வந்துடும். இப்போ இந்த புளி இதில் ஊற்றிடலாம். இப்போ 1 கிளாஸ் துவரம் பருப்பு கழுவி வச்சுருக்கோம். இதை அப்படியே சேர்த்துறேன். 1 கிளாஸ் பருப்பு, 2 கிளாஸ் அரிசி. மொத்தமாக அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் சேர்ந்து இப்படி கலந்து விட்டுடலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். பக்காவாக இருக்குது, போதுமானது. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. லாஸ்ட்டாக சாப்பிடும்போது சாப்பாட்டு மேலே சூடாக நெய் ஊற்றிக்கலாம். இது நெய் இதிலே போட்டுட்டா ஆறிடுச்சுன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கெட்டியான மாதிரி இருக்கும். அதனால் நெய் இப்போ போட வேணாம். தட்டில் சாதம் வச்சுட்டு சுட சுட இருக்கும்போது மேலே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது ஒரு கொதி வந்தோடனே நான் விசில் போட்டுறேன். நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ விசில் போட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு 3 விசில் வரட்டும். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். முருங்கைக்கீரை எப்போ செய்ய போகிறேன்? இதோ இப்போ செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை தான். ஏன் இப்படி கட் பண்ணுற முருங்கைக்கீரையை? முருங்கைக்கீரை கட் பண்ணி தான் செய்வேன். பாட்டி இப்படி தான் செய்வாங்க. முழுசாக போட்டால் ஒன்று மேலே ஒன்று தண்ணி பட்டோன்னு ஒட்டிக்கும். ஒட்டிட்டு அதை பிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது நல்லா இந்த கீரைங்கெல்லாம் செய்கிறோம்ல, அரைக்கீரைலாம் செய்கிறோம்ல, அந்த மாதிரி உதிரியாக நல்லா வரும். அதனால தான் முருங்கைக்கீரையை கட் பண்ணிடுறது. இப்படி கையே தெரியாத அளவுக்கு கட் பண்ணுறேன். வரல கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா? அதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் ப்ராக்டிஸ். ஓஹோ. இப்படி கீரை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம கத்தி இங்கே தான் போவோம், கை இங்கே இருக்கா, இப்படி தான் போவோம். அது மாதிரி இப்படி கட் பண்ணும்போது நமக்கு தெரியும் நம்ம கை எங்கே இருக்குதுன்னு. வெரி குட். இந்த என்ன இது சொல்கிறது, என்ன வில்லேஜ் இந்த பக்கம் கொரியன்ஸ் மாதிரி இருப்பாங்களே பார்க்குறதுக்கு, அது என்ன வில்லேஜ் ஜனங்கன்னு சொல்லுவாங்க, கென்யா அந்த மாதிரி ஏரியாவில், அந்த மாதிரி நாட்டில். கென்யா ஆஃப்ரிக்காமா? அது ஆப்பிரிக்கா காடுகளில் இருக்கிற வில்லேஜுக்கு மக்கள்லாம் வந்து வீடியோ பார்த்த ஒரு தடவை. நான் இப்படி ஏதோ ஆன் பண்ணினே இருக்கும்போது தானாக வந்தது. இப்படி ஒரு கட்டு கீரை இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டேன். இந்த கத்தியை வச்சு இப்படி 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 அறியறாங்க. எனக்கு பயம், அவங்க அறியும் போது எனக்கு பயமாக இருக்குது. எப்படி இந்த கையில் படாமல் எப்படி அறியறாங்க, இப்படி 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 பண்ண சும்மா பண்ணுறேன், இப்படி 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 தான் அறியறாங்க. மொத்த கீரை அந்த மாதிரி தான் அறியறாங்க. எனக்கு அப்படிலாம் வராதுப்பா, பயம். அழகாக அறியறாங்க அவங்க. வெறும் கத்தி தான், அதான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் ப்ராக்டிஸ் இருந்தால் ஒன்றும் ஆகாது. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 4 விசில் வந்திருக்கு. அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை மேலே வச்சிடலாம். கடாய் காயிட்டோம். தேவையான பொருள்லாம் எடுத்துடுறேன். கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரை பொரியலுக்கு கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, கொஞ்சமாக கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பூண்டு ஃபுல்லாக தட்டினது, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது. பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு. எப்போவுமே கீரை சமைக்கும் போது நம்ம உப்பு வந்து கொஞ்சம் திட்டமாக தான் போடணும். உப்பு வந்து கீரையில் நிறைய போடக்கூடாது. ஏன்? அது ஏன்னு தெரியல, சில நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா உப்பு இன்னும் கீரையில் கறிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் கீரை செய்யும் போது உப்பு கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். சாப்பிட்டு பார்த்து கூட போட்டுக்கலாம். இதில் வந்து மண் தூசெல்லாம் இருக்கும்ல, நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி அலசி, ஏன்னா நம்ம அலசிட்டு கட் பண்ண முடியாது. கீரை வந்து அப்படியே மொத்தமாக பிடிச்சிக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு தான் நம்ம கீரையை போடணும். ஏன்னா ரோட்டில் தானே இருக்குது மரம், வண்டிங்க போகிறது, மண் தூசு எல்லாம் இருக்கும் கீரையில். அதனால் இந்த மாதிரி அலசி தான் போடணும். முருங்கைக்கீரை அப்படியே தண்ணியில் இருக்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சிட்டு போட்டுடலாம். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும், கீரையை போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு, கீரையை புழிஞ்சு போட்டுட்டோம்னா ரெடி ஆகிடும். இந்த முருங்கைக்கீரைக்கு பூண்டு தான் ஹைலைட்டு. பூண்டு நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும்.
இப்போ கீரையை நல்லா புழிஞ்சிடலாம். மீதம் உள்ள கீரையும் ஜல்லடை வச்சு வடிகட்டியாச்சு. அவ்வளோதான். இந்த கீரையை அப்படியே புரட்டி விட வேண்டியது தான் வேலை. தண்ணிலாம் ரொம்ப தேவையில்லை. இந்த கீரையில் இருக்க தண்ணியே போதும். தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இதிலே வந்துடும். உப்பு வேறு போட்டிருக்கோம். வெங்காயம் உப்பு வதங்கி கொஞ்சம் தண்ணி வரும். இந்த கீரையில் இருக்க தண்ணி அதுவே போதுமானது. அவ்வளோதான். திருப்பி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தண்ணியே ஊற்றாமல் இப்படி வதங்குது பார்த்தியா? கீரையில் இருக்க தண்ணியே சரியாக இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரெடி. அரிசியும் பருப்பும் சாதம் மாதிரி இருக்கா? ரொம்ப குழ நட்ட நல்லா இருக்காதுல்ல. இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து கம்மி தீயில் வச்சுட்டு தேங்காய் ரெடி பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக தேங்காய் போடுறதுக்கு கம்மி தீயில் வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் போட்டுடலாம். துருவியும் போடலாம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சு பொடியாக மிக்சியில் போட்டு அடிச்சியும் போடலாம். நான் மிக்சியில் தான் போடுறது. அவ்வளோதான். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. நான் முருங்கைக்கீரையில் துவரம்பருப்பு போட்டு தான் பண்ணுவேன். எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது. நீங்கள் எப்படி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து தேங்காய்க்கு பதில் வேர்க்கடலை கூட போடலாம். நான் துவரம்பருப்பு போட்டிருக்கிறதால வேர்க்கடலை போடாமல் தேங்காய் போட்டிருக்கேன். வெறும் இது கூட போடலாம். வெறும் வேர்க்கடலை மட்டும் நல்லா வறுத்துட்டு பொடிச்சு போடலாம். முருங்கைக்கீரை பொரியல் ரெடியாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே கரெக்டாகிடும். அப்படியே மூடிடுறேன். சாம்பார் சாதம் ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விட்டேன். தண்ணியெலாம் கரெக்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எந்த காயும் குழையாமல் அரிசி பருப்பு எல்லாம் கரெக்டாக வெந்து சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சாம்பார் சாதமும் முருங்கைக்கீரை பொரியலும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.